ஹை கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டெக் சேலரிஸை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். சேலரியை பற்றி என்னப்பா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஜஸ்ட்டு ஒரு கம்பெனி வந்து உங்களுக்கு சேலரி அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து நம்மளுக்கு மாதம் மாதம் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினச்சிட்டு இருப்போம். பட் அது உண்மை கிடையாது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஃபஸ்ட்டு டைம் நான் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கம்பெனிலேருந்து எனக்கு ஆஃபர் லெட்டர் வந்தபோது அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல. எவ்வளோ தான்ப்பா எனக்கு சேலரி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருந்தது அந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம். ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணி எப்படி தான் வந்து ஒரு கம்பெனி வந்து உங்களுக்கு சேலரியை கொடுப்பாங்க, அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோ மெயினாக டெக் சேலரியை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மற்ற கம்பெனிஸில் வந்து டிஃப்ரெண்ட் சேலரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கலாம். டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்கவுங்க இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி வெவ்வேறு சேலரி ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சுருப்பாங்க. பட் நான் மெயினாக வந்து டெக்கில் வேலை பண்ணுறதுனால என்னோடய ஆடியன்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து டெக்கில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறதுனால நான் வந்து டெக் சேலரியை ஃபோக்கஸ் பண்ணி மட்டும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி வந்து உங்களுக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த சேலரியில் வந்துட்டு உங்களோட டேக் ஹோம் சேலரி மட்டும் இருக்காது. டேக் ஹோம் சேலரி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து உங்களுக்கு மாதம் மாதம் உங்கள் கைக்கு வர வேண்டிய சேலரி. அதுதான் வந்து டேக் ஹோம் சேலரி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை பேஸ் சேலரி அப்படின்னு அதை சொல்லுவாங்க. உங்கள் ஆஃபர் லெட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேலரியை நிறைய டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் பிரேக் டவுன் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேஸ் சேலரியாக இருக்கும். இதுதான் வந்து உங்களுடைய டேக் ஹோம் சேலரி. இதுதான் வந்து டிவைடட் பை 12 பண்ணி உங்களுக்கு மாதம் எவ்வளோ வரும், ஆஃப்டர் டேக்ஸ் தான் வரும், அது டேரெக்டாக வராது. ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு வீட்டுக்கு கைக்கு வர வேண்டிய சேலரி. அதுதான் வந்து நம்மளுடைய பேஸ் சேலரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேஸ் சேலரி தான் பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரொமோஷன் வாங்கினவோ இதில் அப்போல்லாம் வந்து இது இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் வேறு கம்பெனி போனீங்கன்னா உங்களுடைய பேஸ் சேலரி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ மெயினாக வந்து இதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு பர்சன் வந்து அவங்க ப்ரொமோஷன் போகும்போது இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் வந்து பேஸ் சேலரி. ஸோ நெக்ஸ்ட் காம்போனெண்ட் உங்கள் சேலரியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய போனஸ் இருக்கும். யூஸ்வலாக வந்து போனஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெக் கம்பெனிஸ்லலாம் சைன் ஆன் போனஸ் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் அவங்க கம்பெனிக்கு வரீங்க அப்படின்னா அவங்க கம்பெனிக்கு வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு இன்சென்டிவைஸ் பண்ணுற மாதிரி அவங்க வந்து ஒரு சைன் ஆன் போனஸை கொடுப்பாங்க. யூஸ்வலாக இந்த சைன் ஆன் போனஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கம்பெனியில் 1 இயர் இல்லை 6 மந்த்ஸ் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிங்கன்னா அது உங்ககிட்ட ஃபுல்லாக வந்துடும். இல்லைனா வந்து நீங்கள் கம்பெனிக்கு திருப்பி ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இது வந்து ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த கம்பெனி வந்து உங்களை இன்சென்டிவைஸ் பண்ணி எங்கள் கம்பெனிக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்றதுக்கு வந்து இந்த போனஸை யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு டைப் ஆஃப் போனஸ். இன்னொரு போனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆனுவல் போனஸ். இது வந்து நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக வந்து கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி போகுது, அந்த வருஷம் வந்து நல்லா ப்ராஃபிட் வந்துச்சா அதெல்லாம் பொறுத்து உங்களுக்கு வந்து கம்பெனி போனஸ் தருவாங்க. இன்னொன்று வந்து உங்களுடைய பர்சனல் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு கம்பெனியில், நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க, உங்களுடைய ஒர்க் வந்துட்டு எப்படி இம்பேக்ட் பண்ணிச்சு கம்பெனியை, நீங்கள் உங்கள் ஒர்க்னால நிறைய வந்து பாசிட்டிவ்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா போனஸ் அந்த மாதிரிலாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ரெண்டாவது கேட்டகரி. இதையும் வந்து உங்களுடைய சேலரியிலே சேர்த்துருவாங்க. ஸோ ஆனுவல் போனஸ், சைன் ஆன் போனஸ் எல்லாம் சேர்த்துருவாங்க. பர்சனல் பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா. ஸோ அது வந்து யூஸ்வலாக நீங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணும்போது அந்த போனஸ் வந்து ஆட் ஆகும். பட் வந்து ஆஃபர் லெட்டரில் கொடுக்கும்போது ஜென்ரலாக சைன் ஆன் போனஸையும் ஆனுவல் போனஸையும் மட்டும்தான் அவங்க வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ரெண்டாவது கேட்டகரி உங்களுடைய சேலரிக்கு. தேர்ட் கேட்டகரி பார்த்திங்கன்னா யூஸ்வலாக பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. இந்த பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா கம்பெனி அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கம்பெனிக்கு வந்து உங்களுக்கு சேலரி கொடுக்குற மாதிரி தானே. டேரெக்டாக வந்து உங்களுக்கு மணியாக வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் போடுறதுக்கு பதிலாக அவங்க வந்து உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட்டில் போடுவாங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் பே பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க வந்து இன்சூரன்ஸ் உங்களுக்காக பே பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் வந்து கம்பெனி வந்து உங்களுக்கு சேலரி மாதிரி தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அதையும் வந்து உங்கள் ஆஃபர் லெட்டர்லேயே சேர்த்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து மூணாவது கேட்டகரி உங்களுடைய ஆஃபர் லெட்டரில் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து யூஸ்வலாக கொஞ்சம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம் கிடையாது. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஈஸியாக புரியுது இல்லையா. ஓகே, இவ்வளோ மணி இருக்குது, இதை வந்து நம்ம போனஸ்ன்னு கொடுக்குறாங்க, இல்லை பெனிஃபிட்ஸாக கொடுக்குறாங்க, இல்லைனா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டேரெக்டாக சேலரியாகவே கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு காமனாக புரிகிற விஷயம். நாலாவது வந்து நம்மளுடைய ஈக்விட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி இருக்குது. இதுதான் வந்து மோஸ்ட்லி ரொம்ப கன்ஃபியூசிங்கான ஒரு கேட்டகரி நிறைய பேருக்கு. எனக்குமே பார்த்திங்கன்னா இனிஷியலாக இது வந்து சுத்தமாக புரியல. இன்னமுமே வந்து சில விஷயங்கள் இதில் வந்து டவுட்ஃபுல்லாக தான் இருக்கும் எனக்கு. பட் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நான் உங்கள்கிட்ட இதில் ஷேர் பண்ணுறேன். ஸோ யூஸ்வலாக ஈக்விட்டி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இதை வந்து நம்ம ஸ்டாக் அப்படின்றத அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்மளுக்கு சேலரியை கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சில கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா பப்ளிக்லி ட்ரேடட் கம்பெனிஸாக இருப்பாங்க. பப்ளிக்லி ட்ரேடட் கம்பெனிஸ்னால் என்னென்னா அவங்களோட கம்பெனியை வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ யார் வேணால் அந்த கம்பெனியில் ஸ்டாக்லாம் வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா ஆஃபர் லெட்டரில் எம்ப்ளாயீஸுக்கு வந்து ஈக்விட்டிலையும் வந்து
அவங்களுடைய சேலரியை கொஞ்சம் கொடுப்பாங்க. இது ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து டைரெக்டாக அவங்க வந்து சேலரியாகவே கொடுத்துடலாமே, எதுக்கு வந்து ஸ்டாக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஏன் வந்து ஸ்டாக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த equity போர்ஷன் ஆஃப் த சேலரியை வந்துட்டு டைரெக்டாக நம்மளுக்கு வருஷம் வருஷம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போய் ஜாயின் பண்ணுறீங்க, அது ஒரு டெக் கம்பெனியாக இருக்குது அப்படின்னா, உங்கள் ஆஃபர் லெட்டரில் வந்து பேஸ் சேலரி இருக்கும், போனஸ் இருக்கும், பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஈக்விட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் யூஎஸில் வந்துட்டு ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணுறீங்கன்னா $100,000 உங்களுக்கு பேஸ் சேலரி அப்படின்னு கொடுத்துட்டு, போனஸ் வந்து $20,000 அப்படின்னு கொடுத்துட்டு, உங்களுக்கு ஈக்விட்டியை வந்துட்டு இன்னொரு $100,000 அப்படின்னு ஈக்விட்டியை கொடுத்தாங்க அப்படின்னா, பேஸும் போனஸும் பார்த்தீங்கன்னா அந்த இயருக்கான அந்த சேலரி தான் வந்து அவங்க ஆஃபர் லெட்டரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த $100,000 பேஸும் $20,000 போனஸும் அந்த வருஷமே உங்களுக்கு வரும். பட் ஈக்விட்டியை பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக அந்த ஒரு வருஷத்தில் கொடுக்க மாட்டாங்க. ஈக்விட்டி வந்து உங்களுக்கு இவ்வளோ அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம $100,000 எடுத்திருக்கோம் இல்லையா? ஸோ இந்த $100,000 4 வருஷத்தில் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த $100,000 வந்து உங்களுக்கு தான். பட் வந்து 4 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கிடைக்கும். அது வரைக்கும் வந்து உங்களுக்கு பார்ஷியலாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம ஈக்விட்டியை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது உங்கள் ஆஃபர் லெட்டரில் ஈக்விட்டி அப்படின்னு இருந்துச்சுன்னா, யூஸ்வலாக அதில் வந்து வெஸ்டிங் பீரியட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த வெஸ்டிங் பீரியடில் தான் சொல்லுவாங்க எப்பப்பெல்லாம் வந்து இந்த $100,000 வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய கம்பெனிஸ் வந்து இதை டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. யூஸ்வலாக வந்து எல்லா கம்பெனியுமே 4 இயர்ஸ் தான் வந்து இதை பிரித்து கொடுப்பாங்க உங்களுக்கு. ஜென்ரலாக சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமும் வந்து 25% கொடுப்பாங்க. ஸோ $100,000 அப்படின்னா ஃபஸ்ட் வருஷம் வந்து உங்களுக்கு 25,000, செகண்ட் வருஷம் 25,000, அப்புறம் அந்த மாதிரி கொடுப்பாங்க. சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபைனல் அந்த 3rd and 4th இயரில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குற மாதிரி கொஞ்சம் பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட் இயரில் வந்து 5% தான் கொடுப்பாங்க, செகண்ட் இயரில் 10% கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற 2 வருஷமும் வந்து உங்களுக்கு மீதி இருக்கிறது பாதியாக பிரித்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இதை ஏன் பண்ணுறாங்க மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேலரி வந்து உங்களுடைய ஸ்டாக் வேல்யூவோட வந்து டை ஆகிருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் $100,000 அப்படின்னா அந்த டாலர் வேல்யூ வந்து உங்களுக்கு டைரெக்டாக வராது. இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க உங்களுக்கு கொடுக்கும்போது அந்த ஸ்டாக் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அத்தனை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்ம எக்ஸாம்பிளில் எடுத்துக்கலாம் திருப்பி. $100,000 நீங்கள் ஜாயின் பண்ணுற கம்பெனியில் உங்களுக்கு சேலரி அந்த ஈக்விட்டியாக கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த டைமில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கம்பெனியோட ஷேர் வேல்யூ வந்து $100 அப்படின்னு இருக்குது அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு எத்தனை ஷேர்ஸ் வரும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ உங்களுக்கு 1000 ஷேர்ஸ் வருது இல்லையா? 1000 ஷேர்ஸு, ஈச் ஷேர் வந்து $100 உங்களுக்கு ஓவரால் வந்து $100,000 வருது. ஸோ உங்களுக்கு 1000 ஷேர்ஸை வந்து அசைன் பண்ணிட்டாங்க. இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை வந்து உடனே உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதை வந்து 4 வருஷமாக உங்களுக்கு பிரித்து தான் கொடுப்பாங்க இல்லையா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் வேல்யூ வந்து கம்மியாகலாம், இல்லை அதிகமாகவும் ஆகலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ரிஸ்க் தான். பேஸ் சேலரி போனஸ் மாதிரி டேரெக்டாக வந்து அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக உள்ள அமௌண்ட்டை கொடுக்க போகிறது இல்லை. ஸோ அந்த ஷேர் வேல்யூ அதிகமாக போச்சு அப்படின்னா $100,000 அதிகமாக உங்களுக்கு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லாமல் ஸ்டாக் வேல்யூ இறங்கிடுச்சு அப்படின்னா, அந்த 4 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு $100,000 ஃபுல்லாக வரத்துக்கு பதிலாக மேபி 60,000, 50,000 தான் உங்களுக்கு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய ஒர்க்கு வந்து டைரெக்டாக டைட் டு ஸ்டாக் ப்ரைஸ் மாதிரி ஆகிடுது இல்லையா? ஸோ அதனால் எல்லா எம்ப்ளாயீஸும் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஒர்க்கை வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய சேலரி வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர்லாம் நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா, கம்பெனி வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அவங்களுடைய ஸ்டாக் வேல்யூ ஏறும். அப்போ வந்து எல்லா எம்ப்ளாயீஸும் அதில் வந்து பெனிஃபிட் ஆவாங்க இல்லையா? ஸோ இதுக்காக தான் வந்து ஜென்ரலாக, இதுக்காக தான் இல்லை, மெயினாக இதுவும் வந்து ஒரு ரீசன். எம்ப்ளாயியோட மோட்டிவேஷன் வந்து கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸுக்கு டை பண்ணுறதுக்காக இந்த எக்விட்டியை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லா எம்ப்ளாயீஸும் அவங்களுடைய சேலரி வந்து கம்பெனிக்கிட்டேருந்து ஓகே என்ன பண்ணாலும் நம்ம கம்பெனி வந்துட்டு $100,000 நம்மளுக்கு சேலரி கொடுக்க போகுது பேஸில் அப்படின்றது அந்த மென்டாலிட்டி இல்லாமல், நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நம்ம கம்பெனி வந்து பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணோன்னா கம்பெனி வந்து நம்ம இன்னும் வந்து பெட்டராக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லையா? அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணோன்னா நம்ம கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். அப்போ வந்து நம்மளுடைய சேலரி வந்து இன்னமும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற அந்த இன்சென்டிவ் வரும் எல்லா எம்ப்ளாயீஸுக்கும். அதுக்காக தான் வந்து மெயினாக வந்து இந்த ஈக்விட்டியை யூஸ் பண்ணுவாங்க கம்பெனிஸ். இதில் இன்னும் சில ட்ராபேக்ஸ்லாம் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ஷேர் ப்ரைஸுக்கு டை பண்ணி உங்கள் சேலரியை வச்சுருந்தீங்கன்னா கம்பெனி வந்து டவுன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம், இந்த ஈக்விட்டியை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கம்பெனியை விட்டு போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, 2 இயர்ஸ் ஆகிடுச்சு, நீங்கள் வேறு கம்பெனிக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா,
அந்த ஃபஸ்ட் இயரில் வந்து உங்களுக்கு கொடுத்தாங்க இல்லையா $100,000 சொல்லி 4 இயர்ஸில் தரோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா. பட் நீங்கள் 2 இயர்ஸ்லேயே கிளம்பி போகிறீங்க அப்படின்னா மீதி இந்த அந்த 2 இயர்ஸில் வர வேண்டியது வந்து உங்களுக்கு வராது. ஸோ அதை வந்து அப்படியே கேன்சல் ஆகிடும். ஸோ இதுவும் வந்து ஈக்விட்டி யூஸ் பண்ணி எம்ப்ளாயீஸை வந்து கம்பெனியிலே இருக்கிறதுக்கு இன்னமும் இன்சென்டிவைஸ் பண்ணுவாங்க. ஸோ யூஸ்வலாக கம்பெனியில் நீங்கள் ரொம்ப நாள் இருக்க நீங்கள் வந்து ஹையர் அண்ட் ஹையராக போயிட்டே இருப்பீங்க இல்லையா. நீங்கள் வந்து ப்ரொமோஷன் வாங்குவீங்க, அப்புறம் மேனேஜர் ஆவீங்க. இந்த மாதிரி ஹையர் அண்ட் ஹையராக போனீங்க அப்படின்னா உங்களுடைய ஈக்விட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இன்க்ரீஸ் ஆக பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து உங்களுடைய சேலரி வந்து அதிகமாகிக்கிட்டே வரும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் இயரில் ஒர்க் பண்ணும்போது தேர்ட் இயரில் வந்து இவ்வளோ ஈக்விட்டி வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இதுவே வந்து நீங்கள் 3 வருஷம் கம்பெனியில் இருந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ரொமோஷன் அந்த மாதிரிலாம் வாங்கிட்டிங்கன்னா உங்களுடைய 6வது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய ஈக்விட்டி வந்து இன்னமும் பயங்கரமாக அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு கம்பெனிக்கு போகணும் அப்படின்னா அந்த கம்பெனி வந்து இந்த ஈக்விட்டியெல்லாம் சேர்த்து அதோட அதிகமாக வந்து உங்களுக்கு சேலரியை கொடுக்கணும். ஸோ இது வந்து இன்னொரு ஆப்ஷன் வந்து இந்த ஈக்விட்டியை யூஸ் பண்ணுவாங்க கம்பெனிஸ். ஸோ தட் எல்லா எம்ப்ளாயீஸும் வந்து கம்பெனியில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும் அப்படின்றதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் இந்த ஈக்விட்டியை பற்றி பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக லோவர் லெவல் எம்ப்ளாயீஸ்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ என்ட்ரி லெவல் இல்லை வந்து லெஸ் தேன் 10 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி இருக்க எம்ப்ளாயீஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக அவங்களுடைய பேஸ் சேலரியும் வந்து ஈக்விட்டியும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கும். மேபி ஈக்விட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகிக்கிட்டே போகும் வருஷம் வந்து இன்க்ரீஸ் ஆக. பட் யூஸ்வலாக இந்த ஈக்விட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் லெவலில் இருப்பாங்க இல்லையா கம்பெனிஸில், சிஇஓஸ் இல்லை வைஸ் பிரசிடென்ட்ஸ் இந்த மாதிரி லெவலில் இருக்கவங்களுக்குலாம் மோஸ்ட் ஆஃப் த சேலரி அவங்களுக்கு வந்து இந்த ஈக்விட்டியில் தான் கம்பெனி வந்து கொடுப்பாங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஜாப் வந்துட்டு ஜென்ரலாக ஜஸ்ட் வந்து அவங்க மேனேஜர் சொல்கிறத மட்டும் பண்ணணும் அப்படின்றதுலாம் இருக்கக்கூடாது இல்லையா. அந்த கம்பெனியை வந்து எப்படி வந்து நம்ம முன்னாடி கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்களுடைய மெயின் வேலையே. ஸோ வந்து அவங்களுடைய வேலை வந்து டைரெக்டாக வந்து ஷேர் ஹோல்டருக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கூகுளோ இல்லை ஆப்பிளோ இல்லை மைக்ரோசாஃப்ட்லேயோ ஷேர்ஸை ஓன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஷேர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நினச்சி தான் நீங்கள் ஓன் பண்ணுறீங்க. ஸோ அந்த ஜாபை பண்ண வேண்டியவங்க வந்து கம்பெனியோட எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இல்லையா. ஸோ அந்த கம்பெனியோட எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு ஈக்விட்டி நிறையா கொடுக்காம பேஸ் சேலரிலையும் போனஸ்லேயும் அதிகமாக கொடுத்தாங்க அப்படின்னா அந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ்லாம் என்னது அவங்க என்ன பண்ணாலும் வந்து அந்த சேலரி வரப்போகுது அப்படின்றதுனால அவங்க வந்து ப்ராப்பராக அதை வந்து யோசித்து எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால கம்பெனிஸ் வந்து யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ்ஸுக்கு முக்கால்வாசி அவங்களுடைய சேலரி மேபி ஈவன் 70-80% ஆஃப் த சேலரி வந்து அவங்களுக்கு ஈக்விட்டியில் தான் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாம் அவங்களுடைய வேலை வந்து டேரெக்டாக ஷேர் ஹோல்டருடைய வேல்யூவுக்கு அலைன் ஆகிருக்கு. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்க, ஸ்டாக்கோட வேல்யூ வந்து அதிகமாகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரியே இப்போ இந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸோட சேலரியும் வந்து மோஸ்ட்லி வந்து ஷேர்ஸில் தான் இருக்குது அப்படின்னா அவங்க பண்ணுற வேலையும் வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த கம்பெனிஸ்லாம் வந்து இந்த ஈக்விட்டியை வந்து இப்படியும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த சேலரி ஈக்விட்டியில் கொடுத்து நீங்கள் பண்ணுற வேலை வந்து இந்த இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அதுக்கு சேர்த்து அலைன் பண்ணி இதுக்கு ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்றத ஈக்விட்டி யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஃபைனலாக ஈக்விட்டியை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூஸ்வலாக நம்மளுக்கு சேலரி எல்லாம் மந்த்லி வரும், இல்லை வந்து 2 வீக்ஸ்க்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி சேலரிலாம் வரும் இல்லையா. பட் ஈக்விட்டி பார்த்திங்கன்னா ஜென்ரலாக கம்பெனி வந்து எப்படி டிவைஸ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வரும். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா சில கம்பெனிஸ் வந்து ஆனுவலாக ஒரே ஒரு தடவை மட்டும் தான் கொடுப்பாங்க, இல்லைனா வந்து செமி ஆனுவலி கொடுப்பாங்க, 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை மட்டும் தான் கொடுப்பாங்க. நீங்கள் ஹையரப் போக போக நீங்கள் வந்து ப்ரொமோஷன் வாங்குவாங்க உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முக்கால்வாசி உங்களுடைய சேலரி வந்து ஈக்விட்டியில் தான் டை ஆகிருக்கும் இல்லையா. அதனால் ஃப்ரீக்வன்சியை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. பட் ஜென்ரலாக வந்து கம்பெனி வந்து இதை சேஞ்ச் பண்ணலாம், எப்போ வந்து உங்களுக்கு ஈக்விட்டி வந்து வரணும் அப்படிங்கிறத அவங்க வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஃபைனலாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் இந்த ஈக்விட்டியை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து உங்களுக்கு இந்த ஈக்விட்டியை வந்து சேலரியாக கொடுக்க மாட்டாங்க, டேரெக்டாக வந்து உங்களுக்கு ஸ்டாக்காக தான் கொடுப்பாங்க. பட் நீங்கள் அதை வச்சுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அது வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் இல்லையா, அது உங்களுடைய ஸ்டாக் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் கம்பெனியோட ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த கம்பெனி வந்து இன்னமும் நல்லா வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணி நீங்கள் வெயிட் பண்ணலாம். இல்லை வந்து நான் இந்த ஷேர்ஸை விற்றுட்டு வேறு கம்பெனி வாங்குறேன், இல்லைனா நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கம்பெனி வந்து எப்போ உங்களுக்கு ஷேர் கொடுக்குறாங்களோ நீங்கள் உடனே கூட விற்றுடலாம். அது வந்து உங்களுடைய விருப்பம். இன்னொரு விஷயம் வந்து கம்பெனிஸ் இந்த ஈக்விட்டி யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயை வந்து அவங்க ரீட்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கனாவோ, இல்லை வந்து இன்னொரு கம்பெனிலேருந்து அந்த எம்ப்ளாயி அவங்க கம்பெனி கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சாங்கனாவோ அந்த கம்பெனி இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனிலேருந்து ஒரு எம்ப்ளாயி கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. பட் அந்த கம்பெனிலேருந்து அவங்களுக்கு அதிகமான சேலரி இவங்க கொடுத்தா தானே அவங்க வரணும்னு நினைப்பாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்காக வந்து அவங்களுக்கு அதிகமாக சேலரி கொடுக்கணும் அப்படின்னு வந்து இவங்க நினச்சாங்கன்னா அவங்க சேலரியை வந்து பேஸில் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மாதம் மாதம் அதை கரெக்டாக கொடுத்துட்டே இருக்கணும், அந்த கேஷ் வந்து அந்த கம்பெனிக்கிட்ட இருக்கணும். பட் இதுவே வந்து அவங்களுக்கு ஈக்விட்டியாக கொடுத்தாங்க அப்படின்னா கம்பெனிக்கிட்ட அந்த கேஷ் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, டேரெக்டாக அவங்க வந்து ஷேராகவே கொடுக்கலாம் இல்லையா. அதனால் கம்பெனி வந்து டேரெக்டாக ஷேரை வந்து இஷ்யூ பண்ணிடலாம் அவங்களுக்கு, அது வந்து ஒன்றும் ப்ராப்ளமாக இருக்காது. ஸோ வந்து இது மாதிரியும் வந்து கம்பெனிஸ் யூஸ் பண்ணுவாங்க.
கேஷாக கொடுக்கணும் அப்படின்னா கம்பெனிக்கிட்ட அந்த கேஷ் இருக்கணும், அப்போ தான் அந்த கேஷை கொடுக்க முடியும். பட் ஈக்விட்டியாக கொடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து அந்த ஷேரை இஷ்யூ பண்ணால் மட்டும் போதும் அந்த எம்ப்ளாயிக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கம்பெனிலேருந்து ஒரு எம்ப்ளாயை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா ஜென்ரலாக வந்து பயங்கர ஹையாக வந்து எக்விட்டியை கொடுப்பாங்க. பேஸ் சேலரி வந்து காமனாக வந்து அந்த பொசிஷனுக்கு எவ்வளோ பேஸ் சேலரி இருக்கணுமோ அதுதான் கொடுப்பாங்க. எக்விட்டியை வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்து அந்த கம்பெனியோட நாங்கள் அதிகமாக கொடுக்குறோம் எக்விட்டியில், இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து இன்சென்டிவைஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்காகவும் வந்து எக்விட்டியை யூஸ் பண்ணலாம். டேரெக்டாக கேஷாக கொடுக்கறதுக்கு பதிலாக நாங்கள் ஷேராக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிக்கிட்ட கேஷ் இல்லைன்னா கூட அவங்க வந்து ஷேரில் வந்து அந்த வேல்யூ டிஸ்கிரைப் பண்ணி ஒரு சேலரியாக வந்து ஒரு எம்ப்ளாயி கிட்ட கொடுக்கலாம். ஸோ முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி பப்ளிக் கம்பெனிஸ் வந்து ஆல்ரெடி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் அவங்க கம்பெனியை லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதனால் எக்விட்டியை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எக்விட்டி அப்படின்னு சொன்னாலே பப்ளிக் கம்பெனி மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினச்சக்கூடாது. ஏன்னா ப்ரைவேட் கம்பெனிஸாலையும் இந்த எக்விட்டியை யூஸ் பண்ண முடியும். எப்படி அந்த ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் எக்விட்டியை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேல்யூ வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து அந்த வேல்யூ என்னன்னு டிஃபைன் பண்ணுதோ அதுதான் வந்து அந்த ஸ்டாக்கோட வேல்யூ இல்லையா. பட் ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து ஆல்ரெடி லிஸ்ட் ஆகாததுனால அந்த ஸ்டாக்கோட வேல்யூ வந்து அந்த கம்பெனியே டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ யூஸ்வலாக வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, அந்த கம்பெனிக்கு ரிலேட்டடாக ஏதாவது ஒரு கம்பெனி இருக்குது, அவங்க வந்து பப்ளிக்காக இருந்தாங்கன்னா அதை எப்படி வேல்யூ பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்து ப்ரைவேட்டாக இருக்க கம்பெனி வந்து ஓகே இதான் நம்மளுடைய வேல்யூ மார்க்கெட்டில் இப்போ அப்படின்ற மாதிரி டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. மார்க்கெட் வந்து இப்போ ரொம்ப டவுனாக இருக்குது அப்படின்னா கம்பெனியோட வேல்யூ கொஞ்சம் குறைப்பாங்க. இல்லை மார்க்கெட் வந்து பூமில் இருக்குது, இவங்களோட ரிலேட்டட் கம்பெனிஸ்லாம் வந்து ரொம்ப அதிகமாக ஸ்டாக் வேல்யூ இருக்குது அப்படின்னா இவங்களும் வந்து கொஞ்சம் அதிகமாக வேல்யூ டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இன்டர்னலாக அவங்களே வந்து டிஃபைன் பண்ணி ஸ்டாக் வேல்யூவை சொல்லி அதை பேஸ் பண்ணி ஈக்விட்டி வந்து எம்ப்ளாயிஸ்க்கு கொடுப்பாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு இன்சென்டிவ் மாதிரி நிறைய எம்ப்ளாயிஸ்க்கு ஸ்டார்ட் அப்பில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்பில் இல்லை ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் கம்பெனிஸ்லலாம் ஃபவுண்டிங் மெம்பர்ஸ்க்கும் இல்லை ரொம்ப ஏர்லி எம்ப்ளாயிஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அந்த கம்பெனியில். ஸோ யூஸ்வலாக வந்து நீங்கள் டாப் 10 எம்ப்ளாயீஸில் போய் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 100% ஆஃப் த கம்பெனியில் வந்து உங்களுக்கு மேபி 1% இல்லை வந்து 0.5% 2% அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு ஈக்விட்டியை கொடுத்து உங்களை வந்து கூப்பிடுவாங்க. ஸோ வந்து அந்த ஸ்டார்ட் அப்லேயும் அந்த ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்லேயும் அந்த உங்கள் கூட ஒர்க் பண்ண போகிறவங்க அந்த இண்டஸ்ட்ரி எல்லாத்துலேயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்து இந்த கம்பெனி வந்து ரொம்ப பெருசாக வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இதை யூஸ் பண்ணி அவங்க வந்து ஸ்டார்ட் அப்பில் போய் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ ஓகே நம்ம இந்த ஸ்டார்ட் அப்பில் ஜாயின் பண்ணி இந்த இண்டஸ்ட்ரியில் நல்லா பெருசாக வந்து இந்த கம்பெனி நல்லா கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய போர்ஷன் ஆஃப் த எக்விட்டி, அதாவது இப்போ அவங்க ஜாயின் பண்ணும்போது 2% ஆஃப் த கம்பெனி அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஒருவேளை அந்த கம்பெனி வந்து ரொம்ப பெருசாகி அதுக்கப்புறம் அந்த கம்பெனி வந்து பப்ளிக் ஆகி மேபி பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இல்லை ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸில் அந்த கம்பெனி வேல்யூ வச்சு ஸ்டாக் மார்க்கெட்லனா அதில் வந்து அவங்களுடைய ஷேர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக வேல்யூ ஆகிருக்கும் இல்லையா. இப்படி தான் பார்த்திங்கன்னா நிறைய பில்லியனர்ஸ்லாம் வந்து அவங்களுடைய வெல்த்தை வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமேசானோட ஜெஃப் பேசாஸாக இருக்கட்டும் இல்லை பில் கேட்ஸ் யாராவது இந்த பெரிய டெக் பில்லியனர்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய கம்பெனிஸில் வந்து நிறைய ஷேர்ஸ் வச்சுருந்துருப்பாங்க அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது. அதுக்கப்புறம் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கியிருப்பாங்க, அவங்க ஷேர் குறைஞ்சிருக்கும் ஏறி இருக்கும், இதெல்லாம் வந்து நிறைய மாறி இருக்கும். பட் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா மேபி 10-15 இயர்ஸ் இல்லை வந்து சில கம்பெனிஸ் ரொம்ப ஏர்லியாக கூட வந்து பப்ளிக்கில் லிஸ்ட் ஆகலாம். பட் நிறைய டைம் பார்த்திங்கன்னா அந்த கம்பெனி நல்லா டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப வருஷம் ஆகும். அத்தனை வருஷமும் வந்து அந்த எக்விட்டி வந்து பேசிக்கலி ஒர்த்லெஸ் தான். ஏன்னா அது வந்து யாருக்கும் நீங்கள் விற்க முடியாது. மேபி அந்த கம்பெனியே திருப்பி வாங்கிக்கிட்டாங்கன்னா நீங்கள் அதுக்கு அவங்கக்கிட்ட விற்கலாம். பட் இல்லைனா வந்து அந்த ஷேர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பப்ளிக்லி ட்ரேடட் ஆகாததுனால அந்த ஸ்டாக் மார்க்கெட்லலாம் அவங்களால விற்க முடியாது. ஸோ இதை வந்து ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட் மாதிரி இது. நீங்கள் ஸ்டார்ட் அப்பில் இதெல்லாம் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த ஷேர்ஸ் எல்லாம் வேல்யூ நீங்கள் ஃபைனலாக கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் கம்பெனி வந்து நல்லா நீங்கள் டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு வேளை உங்கள் கம்பெனி வேறு யாராவது வாங்குறாங்க, வேறு கம்பெனி வாங்குறாங்க, இல்லை நீங்கள் வந்து பப்ளிக்லி லிஸ்டட் ஆக்குறீங்க அப்படின்னா அப்போ தான் வந்து உங்கள் ஷேர்ஸை வந்து உங்களால் விற்க முடியும். அதுக்காக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ இதுவும் வந்து இன்னொரு இன்சென்டிவ். நிறைய அந்த ஏர்லி ஸ்டேஜ் கம்பெனிஸ்லாம் நிறைய பேர் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த ஈக்விட்டியும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக இந்த கம்பெனிஸ் தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருந்திருக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன். மெயினாக வந்து இந்த ஈக்விட்டி கான்செப்ட் தான் வந்து கொஞ்சம் நிறைய பேருக்கு வந்து புதுசாக இருக்க வாய்ப்பு இருக்குது. எனக்குமே வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்த ஈக்விட்டியெல்லாம் புரியறதுக்கு ரொம்ப 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 டைம் ஆச்சு. ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள், உங்களுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.